ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக அதிரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. அதிரசம் வீட்டில் செய்யறதுக்கே ரொம்ப பேர் பயப்படுவாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் லைக்ஸ் கொடுத்துட்டு பாருங்கள். என்னோட சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறதுனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம அரிசியை எடுத்துக்கலாம். நான் 4 அழாக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். இது 250 கிராம். இது நான் 1 கேஜி அளவுக்கு எடுத்திருக்கேன். இது சாதா பச்சை அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பச்சை அரிசி தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ரேஷன் அரிசி இருந்தாலும் பரவாயில்ல, மாவு பச்சை அரிசி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நம்ம இந்த தண்ணி வெள்ளையாகிற வரைக்கும் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இது நல்ல குவாலிட்டி அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் நான். அதனால் இதில் கல் மண்ணெல்லாம் எதுவும் இருக்காது. நம்ம டைரெக்டாகவே நம்ம கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இது தண்ணி ஊற்றி நம்ம நல்லா ஒரு 6 மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சுருக்கேன். 6 மணி நேரம் ஆகிட்ட பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ நம்ம ஒரு வெள்ளை துணி நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் இந்த அரிசியை ஊற வச்ச அரிசியை நல்லா காய வச்சுக்கலாம். அதாவது நல்லா ஆறட்டும். இது ஒரு அரை மணி நேரம் இது நல்லா ஆறிச்சுன்னா போதும். இப்போ பாருங்கள், இதில் நிறைய தண்ணி இருக்குது. இந்த தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு நம்ம ஆற வச்சுருக்கோம். கையில் பாருங்கள், நான் காமிக்கிறேன் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் இது ஆற வச்ச பிறகு நமக்கு அரிசி இந்த மாதிரி ஒட்டணும், தண்ணி இருக்கக்கூடாது. அரிசி நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு நம்ம அரிசி சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துன்னு வரலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வரலாம். இது பச்சையாக இருக்கிறதுனால, ஊறி இருக்கிறதுனால நல்லா சீக்கிரமாக அரைப்பட்டுடும். இப்போ பாருங்கள், நான் ஒரு ஜல்லடை வச்சுருக்கேன். மாவை நல்லா ஜலிச்சிக்கலாம். ஏதோ குருணை இல்லாமல் மாதிரி நம்ம ஜலிச்சிக்கலாம். இது நல்லா நைஸாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு அதிரசம் நல்லா வரும். நமக்கு மிக்சிலே போட்டு நம்ம எல்லா மாவையும் அரைச்சி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட மிஷின் வீட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா மிஷினில் கூட போட்டு எடுத்துன்னு வரலாம். இது இப்போ நம்ம இந்த அரிசியை ஊற வச்சுருக்கிறது எல்லாமே ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சு எடுத்துகிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம ஜலிச்சு இருக்கோம். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். மாவு நல்லா காயாத மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட்டாக போடுறதுல ஏலக்காவும் அதுக்கப்புறம் சோம்பு போட்டிருக்கேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். லாஸ்ட் இது நல்லா நம்ம இந்த சோம்போ ஏலக்காவோ நல்லா அரைச்சி ஃபைனாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு இதையும் ஜல்லடை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாவை நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சிடலாம். இது காயாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். அப்படியே மூடி கூட வச்சிடலாம். இப்போ நான் வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் நம்ம அரிசி அளவு பண்ணுறதுலேயே 3 வெல்லம் எடுத்திருக்கேன். நான் 3 டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன். அதாவது 3/4 கேஜி வெல்லம் எடுத்திருக்கேன். அந்த வெல்லத்தை இப்போ நம்ம கறிய வச்சுக்கலாம். இதில் இருக்கிற மண் தூசி எடுக்கிறதுக்கோசரம் நம்ம முதல்ல நம்ம கரைச்சிக்கலாம். நான் 1 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன். இந்த அதிரசத்துக்கு 1 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். இது நல்லா கறிய வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வெல்லம் எல்லாம் கரைஞ்சிட்ட பிறகு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதில் மண் தூசி இருக்கும். அதனால நம்ம இந்த ப்ராசஸ் செய்கிறோம். நம்ம அதிரசம் எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம இந்த வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வெல்லத்தை ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்கிறதுக்குள்ளலாம். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி இது ஒரு பாகு பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்கிறதுக்கு விடலாம். முதல்ல நான் செக் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இது ஃபஸ்ட்டு டைம் நான் தண்ணியில் போடுறேன். இது தண்ணியில் நிற்காமல் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. பாருங்கள், இது பாகு ஆகலை. இது செகண்ட் டைம் நான் போடுறேன். அப்போவும் இது ஆகலை. இப்போ இது நல்லா கொச்சி நமக்கு ஒரே இடத்துல நிற்கும் போது தான் இது பாகு கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். இது இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்கிறதுக்கு விடலாம். இப்போ பாருங்கள், நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் காமிக்கிறேன் பாகு எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. இது நல்லா ஒரே இடத்துல நிற்கணும். அது வரைக்கும் நம்ம பாகு கொதிக்கிறதுக்கு விடலாம். நீங்கள் வெல்லம் எடுக்கும் போதே நல்லா பாகு வெல்லம்னு கேட்டு வாங்கிக்கிங்க. இல்லைன்னா சாதா வெல்லத்தில் சரியாக வராது. அதிரசம் பாகே வராது அதில். இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா ஒரே இடத்துல நிற்கிது. இது நல்லா உருண்டை பண்ணி நம்ம கையில் எடுக்கும் போது நல்லா வரணும்.
இப்போ இந்த பாகு வந்து கையில் எடுக்கிறதுக்கு வருது பாருங்கள், நல்லா உருண்டையாக இருக்குது. இப்போ இந்த பாகு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம தண்ணியில் திருப்பி போடும்போது இது வந்து கரியவே இல்லை பாருங்கள். இப்போ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து அதிரசத்துக்கு பாவு எடுக்கணும் நம்ம. இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவு போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பாகு வந்து சில்லுன்னு ஆகிறதுக்குள்ளேயும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கட்டி எதுவும் படாது. நம்ம வந்து உடனே நம்ம வந்து மாவெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த பாகு வந்து கரெக்டாக வந்துடுச்சு. நான் வந்து இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது, அதெல்லாம் சேர்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன். நம்ம வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து அதிரச பாகு வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா இறுகி போயிடும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எள்ளு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பவுடர் பண்ணியிருக்கிற சுக்கு எடுத்துக்கலாம். சுக்கு பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு முறை. பாருங்கள், இருக்க இது வந்து நல்லா கெட்டியாயினே வருது. இது வந்து நம்ம செஞ்சுட்டு ஓவர் நைட் அப்படியே வச்சுட்டு மறுநாள் வந்து நம்ம செஞ்சு பார்க்கலாம் அதிரசம் எப்படி வருதுன்னு. இப்போ இது வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்திங்களா, கெட்டி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஓவர் நைட் அப்படியே வச்சலாம். இப்போவே நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு வருது பாருங்கள். இப்போ இது வந்து கரெக்டாக நம்ம வந்து பாகு எடுத்துருக்கோம். இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் மேலெல்லாம் போட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி மூடி வச்சிடலாம். இதை நான் வந்து நைட்டில் தான் செஞ்சேன் இது. இப்போ வந்து இதை மூடிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் டே காலையில் பார்க்கலாம். நான் ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்களா, பாகு வந்து நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம கையில் எடுத்து உருண்டை பண்ண உடனே இது வந்து ஒடியாமல் நல்லா உருண்டை வருது. இப்போ வந்து நம்ம அதிரசம் தட்டிக்கலாம். நமக்கு வந்து எவ்வளோ பெரிய உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பக்கம் எண்ணெய் கூட காய வச்சுருக்கேன். நம்ம வந்து தட்டிக்கலாம். இப்போது நான் வந்து பிளாஸ்டிக் கவரில் தான் தட்டுறேன். நான் வந்து எண்ணெய் கவரில் தான் தட்டுறேன். உங்கள்கிட்ட எண்ணெய் கவர் இல்லைன்னா நீங்கள் வந்து பால் கவரில் கூட தட்டிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து வாழை இலை கூட வச்சு தட்டிக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு மாவு வந்து போட்டுட்டு நம்ம வந்து தட்டி எடுத்துக்கலாம். திக்னஸ் வந்து ரொம்ப மெலிசாக பண்ணிடாதீங்க, கொஞ்சம் மீடியமாக இருக்கட்டும். நான் காட்டுற பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கும்போது நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் வந்து காய வச்சுருக்கேன் நான். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் வந்து நம்ம மெதுவாக இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா உப்புது. நல்லா உப்பி பூரி மாதிரி நல்லா உப்பி வருது பாருங்கள். இப்போ வந்து நம்ம எடுத்துருக்கிற அதிரச பாகு வந்து கரெக்டாக இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி வருது. நமக்கு உள்ளெல்லாம் போய் நல்லா வெந்து வரும். இப்போ வந்து லேசாக நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் இது வந்து நல்லா வெந்துடும். இது நம்ம வந்து வெந்துட்ட பிறகு நம்ம வந்து எடுத்துகிட்டு எண்ணெயை வந்து நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் வந்து இது ப்ரெஸ் பண்ணுறது தான் எடுத்து வச்சுருக்கேன். அதிரசம் ப்ரெஸ் பண்ணுறது இது. இதில் வந்து நல்லா எண்ணெய் எல்லாம் நல்லா வந்துடும் ப்ரெஸ் பண்ணும்போதும். இப்போ வந்து நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் அதிரசம். நல்லா பார்க்கும் போதே நல்லா தெரியுது நமக்கு நல்லா வந்திருக்குன்னு. இப்போ மீதி இருக்கிற அதிரசத்தை நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இன்னொன்று வந்து அப்படியே கரண்டியில் வந்து ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாகு வந்து கரெக்டாக வந்துச்சுன்னா அதிரசம் கூட கரெக்டாக வந்துடும். இது வந்து பிரியாது. ஆனால் எண்ணெய் வந்து மீடியமாக காஞ்சிருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப லோ இருந்துச்சுன்னா போட்ட உடனே பிரிஞ்சிடும் அதிரசம். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு. அப்போ இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட்லேயே 1 kg அரிசிக்கு 3/4 kg வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வெள்ளை மண்டை வெள்ளத்தான் எடுத்திருக்கேன் நான். உங்கள் ஊரில் உங்களுக்கு எந்த வெல்லம் கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கின்னு பாகு பண்ணிக்கலாம் நீங்கள். அப்போ இந்த தீபாவளிக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.